அடுத்த பாடப்பகுதியான உங்களுக்கு இரண்டாவது அமைந்திருக்கிறது என்ன அப்படின்னா எங்கள் தமிழ். சரியா? இங்க தமிழ் அப்படின்னாலே இந்தியாவில் ரொம்ப சிறப்பான ஒரு பெருமை உண்டு. தமிழர்களுக்கும் தமிழுக்கும் நிறைய வீர வரலாறுகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. இங்க நம்ம இப்ப இந்த தமிழனுடைய சிறப்பை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 7000க்கு மேல மொழிகள் இருந்தாலும் அதுல சிறப்பான ஒரு மொழி, இலக்கண இலக்கிய வளங்களை உடைய மிகச்செம்மையான ஒரு மொழி அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் மொழியை என்னன்னா சொல்லலாம். அதுக்கடுத்தது ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி, அதுக்கடுத்தது ஒரு கதை எழுதக்கூடியவர் என்று பல துறைகளிலும் இன்னைக்கு தமிழ் என்ன ஆயிட்டு அப்படின்னா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் தமிழுக்கு வீழ்ச்சி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னன்னா நிறைய மொழிகள் அழிந்ததுக்கு காரணம் என்னன்னா பேச்சாற்றல் எழுத்தாற்றல் குறைஞ்சதுனாலதான். ஆகவே தமிழ் மொழிக்கு என்றுமே எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இது ரெண்டுமே குறையாது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்க என்ன பண்றாங்க விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். அடுத்தபடியா இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் பத்தி முதல்ல பார்க்க போறோம். 1891 பாரதிதாசன் பிறக்கிறாரு. இவரு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒருத்தர். சரிங்களா? ஏன் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு பேரை வச்சுட்டாருன்னா பாரதி மீத அதீதமான பேரன்பு கொண்டவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். பாரதியார் பேச்சுக்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் நுண்ணிய வகையில அதை ஆராய்ந்து அதை வாழ்வில் கடைபிடித்து வரக்கூடியவர் யாரு அப்படின்னா நம்ம பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெயர். அந்த பெயரை பாரதியார் மேல கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. பாவேந்தர் என்று சிறப்பான பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்டது. பா அப்படின்னா செய்யல ஒரு வகை சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பாய் ஏற்றுவதில் தலைவனாக ஒரு அரசருக்கு உரிய நிகழ்வாக வெற்றியாளராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நம்ம பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம். இவரோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான படைப்புகள். முதல் படைப்பு என்ன அப்படின்னா பாண்டியன் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு. முதல்ல சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பாண்டியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடியவங்க. அந்த பாண்டிய நாட்டில் ஒரு வகையான வீரவாளினை தேடி அந்த வீரவாள் யாரோட கையில இருக்குது அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லக்கூடியதுதான் என்ன அந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய அற்புதமான படைப்பான இந்த என்ன அப்படின்னா அந்த சிறப்பான ஒரு நூல். அந்த நூல்ல ஒரு அரசர்களுக்குள்ளான ஒரு சில துரோகங்கள், அரசருக்கு கீழே அமைச்சர் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை பத்தி சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது சொன்னாங்க. மீண்டும் அந்த வீரவாளை கண்டுபிடிச்சு ஒரு பாண்டிய அடுத்த வம்சாவளி வரக்கூடிய ஒரு பாண்டிய அரசனிடமே அந்த வீரவாளானது கிடைக்கிறது. ஆகவே பாண்டியர்களுடைய வீர வரலாற்றை எடுத்துரைக்கும் ஒரு நூலாக இந்த பாண்டியன் பரிசு அப்படிங்கிற ஒரு நூல் அமைந்திருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சிறப்பை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இருண்ட வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடு இருள் நிலையில் இருந்தோம்னா என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. இந்த பாரதிதாசனுடைய சிறப்பே என்ன அப்படின்னா சமூகத்துக்கு தேவையான சீர்திருத்தம் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை என்ன பண்றது நம்மளோட கவிதையில சொல்றது. அதை தாராளமா என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள், அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், அதையெல்லாம் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் முன்னேற்றலாம் அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணியிருப்பாரு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. அதுவும் ஒரு சில அடித்தட்டு மக்களை தீண்டாமை அப்படிங்கிற ஒரு நிலைய சொல்லியிருப்பாரு. தீண்டாமை பெரியார் ஒழிச்சாருன்னு சொல்லியிருப்பாரு. அதே வகையில் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அடித்தட்டு மக்கள் நிறைய அவங்க என்ன பண்றாங்க அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் அதுல இருந்து அவங்க எந்த மாதிரி மீளணும் அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப அதிகமா தன்னோட கவிதைகள்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து ஒரு சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நீக்க முடியும், அந்த நீக்கிறதுனால அவங்க வாழ்வில் எந்த அளவுக்கு என்ன ஆகும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத
ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் நாம ஏன் மனிதர்களா இருந்து அவங்களை ஒதுக்கி வைக்கணும்? மனிதன் என்பவன் எல்லாத்துக்கும் சமமானவன், சமமான ஒரு நிலையை மனிதன் பெற வேண்டும் என்கின்ற நிலையினுடைய அடிப்படையில ரொம்ப அற்புதமா இந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தம்முடைய படைப்பை அற்புதமா கொடுத்திருப்பார். இவருடைய படைப்புக்கு பின்னாடி சமூகத்துல மக்கள் அனைவரும் ஒருத்தர் தான், தீண்டாமை எல்லாம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்த்திட்டாங்க. இன்னும் சில பேர் அடித்தட்டு மக்களை அடிமைப்படுத்தி இருந்த சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய வாழ்க்கையில மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இவருடைய கவிதைகள், இவருடைய படைப்புகள் நிறைய சமூக மாற்றங்களையும் சமூக விழுமியங்களையும் தழுவி என்ன இருக்குது வந்திருக்குது. இதனால நிறைய மாற்றங்கள் சமூகத்துல ஏற்பட்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, மறுமலர்ச்சி நிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய படைப்புகளை பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்லக்கூடிய எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுல என்ன விளக்கியிருக்காங்க அப்படின்னா, பொதுவா மக்கள் எப்படி இருக்கணும், மக்கள் இந்த சமூக வேற்றுமை, அதுக்கடுத்து ஜாதி இன மத வேறுபாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது, மனிதன் அப்படின்னா இந்தியனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும், தமிழனுடைய சிறப்புகள் வரலாறுகள், தமிழர்களுடைய பண்டைய நாகரீகம் கலாச்சாரம் இது எல்லாம் ரொம்ப தெளிவா தன்னுடைய எங்கள் தமிழ் இந்த பாடத்துல எடுத்து விளக்கிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இத்தகைய எங்கள் தமிழ் பாடம் படிக்கிறதுனால மாணவர்களிடத்துல நல்ல ஒற்றுமை உணர்வு, மன அமைதி, ஒழுக்கம், அதுக்கடுத்து என்ன எதிர்கால கலன், எதிர்காலத்துல இருக்கக்கூடிய சிந்தனைகள் போன்ற நல்ல சில பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அப்படிங்கிறத அதோட நிறைவு செய்யறோம். நன்றி, வணக்கம்.